ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் மிக அருமையாக கர்மயோகி எப்படிப்பட்ட மனோபாவனையுடன் இருக்கிறார் என்பதை கூறுகிறார். யஹ எவனொருவன் பிரம்மணின்னு சொன்னா ஈஸ்வரனிடத்தில் இறைவனிடத்தில் கர்மாணி ஆதாய தன்னுடைய செயல்களையெல்லாம் அர்ப்பணித்து விட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் நம்ம எந்த செயலை செய்தாலும், சாதாரண வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, அலுவலக வேலை செஞ்சாலும் சரி, ஜபம் முதலான ஆன்மீக சாதனைகள் செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போதவாராதனம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. இது நம்ம பாராயணம் பண்ணும்போது மெக்கானிக்கலா சொல்றதுல உணர்ந்து உண்மையாகவே இந்த செயல் உனக்கு அர்ப்பணம், இந்த செயல் நான் உனக்கு செய்கின்ற பூஜை, இது வழிபாடு. பூஜை போது இடப்படுகின்ற மலர்கள் மட்டுமல்ல, நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நான் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும், என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லும், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு நான் செய்கின்ற பூஜை. அந்த ஆட்டிடியூட், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட எவனொருவன் அனைத்தையும் இறைவனுக்கு வாறு அர்ப்பணிக்கிறானோ, அது மட்டுமல்ல சங்கம் தியக்த்வா நன்றாக செயல் புரிகிறான். அந்த செயலிலும் அவனுக்கு பற்று இல்லை, செயலின் பலனிலும் அவனுக்கு பெரிய இப்படி வருமா அப்படி வருமாங்கிற இதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா பலன் வரும், அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா அவனுடைய முழு கவனமும் செயலில் இருக்கிறது. நன்றாக செயல் புரிகிறான், இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாக நினைத்து செயல் புரிகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் பற்று இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, டோட்டல் இன்வால்மெண்ட், ஜீரோ அட்டாச்மெண்ட். முழுமையான கவனத்தோட, பற்று இல்லைன்னா ஏனோ தானோன்னு அக்கறையே இல்லாம பண்ணுவாங்களா? அப்படி இல்லை, முழுமையான அக்கறையோட பண்ணுவாங்க. ஆனா பற்று இருக்காது. பற்று இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதை அது தன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டால் அவங்க வருத்தப்படுறதுக்கு பேர் தானே பற்று. ஏதாவது ஒன்று நம்மை விட்டு பிரிக்கப்பட்டால் நம்மளால அதை தாங்க முடியாது. அதுல ஒரு அட்டாச்மெண்ட், நம்ம வாழக்கூடிய ஊர்ல, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம பழகக்கூடிய மனிதர்கள், அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களிலும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பொறுப்புல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அது என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது, நான் தான் பண்ணுவேன். அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம மாத்திடுவோம். அந்த வேலையை நான் என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது, நான் இல்லைன்னா அந்த வேலை கெட்டு போகும். இதெல்லாம் பற்று. அப்படி இல்லை, நான் இறைவனுக்கு செய்கின்ற பூஜையாக நினைத்து செய்கிறேன், அந்த வேலையை மிகவும் நேசிக்கிறேன், ஆனா அதுல எனக்கு பற்று கிடையாது. அதுல அது இருந்தாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கர்மயோகிக்கே பகவான் சொல்கிறார், பற்றை துறந்து செயல் புரிகிறான், பலனில் அவனுக்கு விருப்பம் இல்லை. மோட்சத்தின் முன்னிட்டு கூட அவன் செயல் புரியலன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். மோட்சம் கூட இப்ப அவனுக்கு என்னன்னா முழு கவனம் இந்த செயலை எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு நன்றாக செய்து முடிக்க முடியும். செயல்னா சாதாரண செயல்ல, தர்மமாக இவனுக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்ட கடமை, குடும்ப கடமையாகட்டும், சமூக கடமையாகட்டும், தனி மனிதனாக கடமையாகட்டும், நம்ம அலுவலகத்துல எத்தனையோ பரிமாணங்கள்ல நமக்கு கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமையை நான் சரிவர பண்றேன், அதை சந்தோஷமா பண்றேன், இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாக பூஜையாக கருதி செய்கிறேன். ஆனால் பற்று இல்லாமல் செய்கிறேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்று புரிந்து கொண்டு, அதாவது இங்க முக்கியமா நிலையற்ற விஷயம் இது. இப்போ நம்முடைய கடமைகளும் நிலையற்றவை தானே. அதுல நமக்கு வைராக்கியம் இருக்கணும், எல்லாற்றிலுமே வைராக்கியம் இருக்கணும். இந்த செயலை பொறுத்தவரையும் கூட இன்று எனக்கு இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, இந்த வேலையை பண்றதுக்குள்ள வாய்ப்பை கொடுத்திருக்கார். சில பேருக்கு வேலையே பிடிக்காது, அதை பத்தி எப்ப பாரு நொந்துக்கிறது, எப்பதான் எனக்கு விடுதலை கிடையாது, அதுவும் கிடையாது. அட்டாச்மெண்ட்டுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமா அதுல போய் பிடிச்சுக்கிறது, இன்னொன்னு அது கம்ப்ளீட்டா அதை வெறுக்கிறது. அப்படிலாம் கிடையாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் நன்றாக இவன் செயல் புரிகிறான். செயலில் விருப்பு வெறுப்பில்லை, செயலின் பலனிலும் விருப்பு வெறுப்பில்லை. இங்க சங்கம் தியக்துவான்னு போட்டிருக்கு, பற்றை துறந்துன்னு போட்டிருக்கு. வெறுப்புணர்ச்சியையும் துறந்து, எப்ப பாரு முணுமுணுத்து கொண்டு, புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு அப்படி செயல் புரிபவன் கர்மயோகி அல்ல. பற்று இல்லாம செயல் புரியறானா அவன் செயலில் மட்டும்தான் அவனுடைய முழு கவனமும் இருக்கிறது என்று பொருள். ஆனந்தமா செயல் புரியறான். அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று பகவான் சொல்கிறார். சக பாப்பேன ந லிப்யதே, அவன் பாபத்தினால் தீண்டப்படுவதில்லை, அவனை பாபம் ஒட்டுவதில்லை. அதாவது பாபமோ புண்ணியம், இங்க புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். இவன் பாப புண்ணியங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு என்ன வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கொசு கடி மாதிரி அப்படின்னு நினைச்சுப்பான். ஏன்னா மனசு முழுக்க அந்த செயல்ல பற்று இல்லை. ஆனா செயலை நன்றாக செய்யணும், இறைவனுக்கு செய்கின்ற பூஜை வழிபாடு, அந்த ஆட்டிடியூட், மனசுல பேர் அன்புடன் இருக்கிறான். அதனால அவனுக்கு வரக்கூடிய
முன்வினை காரணமாக பாப புண்ணியங்கள் வந்தால் கூட இவனை பெரிதாக அது பாதிப்பதில்லை. எப்படின்னா பத்மபத்ரம் அம்பசா இவ. பத்மபத்ரம்னு சொன்னா தாமரை இலை, அம்பசானா தண்ணீரால், இவ தாமரை இலை தண்ணீர் போன்று. தாமரை இலை இருக்கு, அது மேல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, தண்ணீர் முத்து மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்கு. அந்த தண்ணி தாமரை இலையில ஒட்டுமானா ஒட்டாது, ஆனா அது மேல இருக்கு. அதே மாதிரி இவன் நன்றாக செயல்புரிகிறான், முழு கவனத்துடன் செயல்புரிகிறான், அக்கறையுடன் செயல்புரிகிறான். பார்த்தா ஒரே வேலை செய்யற மாதிரி இருக்கு, பரபரப்பா இருக்கு. ஆனா தாமரை இலை தண்ணீர் போல அதனுடன் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறான். அதோடைய பலன்ல உரிமை கொண்டாடாமல் இருக்கிறான். அந்த செயல் அந்த செயலை இறை வழிபாட்டு உணர்வுடன் செய்கிறான். ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பகவான் நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி நம்ம உலக வாழ்க்கையில செயல்படுவது, கர்மயோகிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் காட்டியிருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.